இந்த வைகோ நமக்கு செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சல்ல. இப்ப எனக்கு என்ன மகிழ்ச்சி என்ன தெரியுமா, திமுக தொண்டன் சொல்றான், நினைச்சா இவங்களெல்லாம் ஏன் சேர்க்கணும், காங்கிரஸ் ஏன் சேர்க்கணும், விசிகாவை ஏன் சேர்க்கணும், இந்த வைகோவுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு தலைவர் இவனை தூக்கிட்டு ஆடுறாருன்னு நினைச்ச அத்தனை கட்சிக்காரனும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். நீங்க கேளுங்க, எவனாவது போய் கட்சிக்காரன்ட்ட வந்து ஐயோ விசிகா போயிருச்சு, ஐயோ காங்கிரஸ் போயிருச்சு, ஐயோ முஸ்லீம் லீக் போயிருச்சு, ஐயோ வைகோ போயிருச்சுன்னு எவனும் கவலைப்படல, அப்பாடா நிம்மதியா இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த துரோகிகள் எல்லாம் திமுக தலைவருக்கு தெரியாம இருந்ததுதான் எங்களுக்கு வருத்தம். அதாவது இதுவரைக்கும் தலைவருக்கு தெரியாம இருந்திருக்கு பாருங்க. ஒரு தொண்டனுக்கு தெரிஞ்சது எல்லாரும் எழுதுனாங்க, வைகோலாம் ஏன் தூக்கி சுமக்கிறீங்க அப்படின்னு எவ்வளவு சொன்னாங்க, கேட்கல. என்னைக்கு வந்து 1993 திரு மு க ஸ்டாலின், நமது கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி கொடுக்க போறாங்க, இல்ல அவரை தூக்கி அவரை உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு போன இந்த வைகோ தன் மகன் துரை தயாநிதிக்கு, அவன் பேர் துரை வைகோக்கு மகுடம் சூட்டுறதுக்காண்டி மகுடம் சூட்டுறாரு தெரிஞ்ச உடனே அந்த கட்சியில அத்தனை பேரும் பொங்கலாம். நீ கேட்கிற கேள்விதானே கட்சியில கேட்டிருப்பாங்க. நீ எந்த மு க ஸ்டாலின் அவர்களை கட்சிக்குள்ள வந்து உயர்த்துறத பிடிக்காம போனீங்கன்னா கட்சியை விட்டு போய்த்தானே நீ கட்சியை உடைச்ச. அப்ப நீ அப்படி உடைச்ச நீ உன் மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு தானே கணேசமூர்த்தின்னு ஒருத்தர் ஈரோடு திமுக மாவட்ட செயலாளர் இருந்தாரு, திமுக எம்பியா இருந்தாரு, அவர் விஷம் மருந்து செத்து போனாரு. அதுக்கு காரணம் இதுதான் காரணம் அப்படின்னு அன்னைக்கு பேசப்பட்டுச்சு, பத்திரிகை எழுதினாங்க. 1993 ஒரு துரோகம் பண்ணா வைகோ. 2016 திமுக வந்துடக்கூடாது, இதே திருமாவோட சேர்ந்து, இதே கம்யூனிஸ்ட் திருமா எல்லாரும் சேர்ந்துதான் 2016 திமுக வரவிடாம பண்ணாங்க. 2026 அதே நடந்திருக்கு. அதே வைகோவும் அதே திருமாவும் நம்ம முதுகை குத்திட்டு போயிட்டாங்க. அதாவது எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எங்களுக்கு வருத்தம் இல்ல, தொண்டனுக்கு எந்த வருத்தம் இல்ல, தொண்டன் ஜாலியா இருக்கான். ஆனா தலைவர் நினைச்சுதான் நாங்க வருத்தப்படுறோம். இப்படிப்பட்ட துரோகிகளையும் இப்படிப்பட்ட ஆட்களையும் தெரிஞ்சு எப்படி நீங்க சேர்த்து வச்சீங்க? யாரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை பக்கத்துல இருந்து சொன்னது? நம்ம காங்கிரஸ்காரன் நம்மள கழிவு ஊத்துறான், தேர்தலுக்கு முன்னாலேயே நமக்கு ஒரு திட்டமிட்டு தாவேக்காக்கு போக தயாராயிட்டான். போய் தொலையட்டுமே, ஏன் நீங்க முடியல செய்யல? 28 தொகுதி கொடுத்த பிறகு ஜோலி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. அந்த 28 தொகுதி தோக்கலைன்னா ஒண்ணு இல்லங்க, நீங்க தனியா நின்றிருந்தோம்னா, திமுக தனியா நின்றிருந்தோம்னா 130 சீட்டு 120 சீட்டு வந்திருக்கலாங்க. எல்லாம் வந்திருப்பான். அவன்லாம் இன்னைக்கு தெனாவட்டா நடக்கிறான். இன்னைக்கு முதலமைச்சர்னால நம்ம மரியாதை கொடுக்கிறோம். இன்னைக்கு பிரதமரா இருக்கட்டும், நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும், முதலமைச்சர் மாற்று கருத்து இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். 7 அடி ஏர்மேன் சொன்ன நம்ம ஆதவ அர்ஜுனாவை இன்னைக்கு அவன் ஒரு அமைச்சர் ஆயிட்டான், மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அது தமிழ் கலாச்சாரம், அது திமுக தலைவர் நமக்கு கத்துக் கொடுத்த கலாச்சாரம். அந்த விஜய், அந்த ஜோசப் விஜய், அந்த பொம்மை முதல்வர் விஜய், அந்த மைனாரிட்டி அரசின் முதல்வர் விஜய் முதலமைச்சரா பதவியா இருக்க போகும்போது திரிசான ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறாரு. மனைவி அல்லாத தாலி கட்டாத ஒரு பெண்ணை கூட கூட்டி கொண்டு வந்து போறாரு. அதே நேரத்தில் அஜித் அம்மா இறந்ததுக்கு அதே திரிசா கூட்டிட்டு போறான்னா என்ன தெனாவட்டு நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன ஒண்ணும் செய்ய முடியாதுரா, தமிழ்நாட்டுல ஒண்ணுமே செய்ய முடியாதுரா. அதிமுகங்கிறது ஒரு கட்சி இல்லையா? 1977 இருந்து 2016 வரைக்கும் மாத்தி திமுக ஆட்சி இருக்கும் போது அதுக்கு ஒரு முதலமைச்சரா இருந்தாரு எம்ஜிஆர், அதுக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க ஜெயலலிதா அதிமுக, அதுக்கு பின்னால எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, பன்னீர்செல்வம் இருந்தாரு. அப்படிப்பட்ட கட்சியை வந்து ஒண்ணுமில்லாத கட்சின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அதிமுக இன்னைக்கு அதிமுக பல பேர் நமக்கு இந்த கூட்டணி போன பிறகு மன சங்கடம் இல்லை, ஆனா அதிமுக பிளவுபடுத்துறாங்க பத்திலாம். அதுதான் வேதனையா இருக்கு. நம்ம எப்படி இந்த தமிழ்நாடு இன்னைக்கு 11 தலைவர் வந்து ஜிடிபி வச்சுட்டு போனாரோ, எல்லா துறையிலையும் திமுக தமிழ்நாடு முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அதிமுக அரசும் ஒரு காரணம். திமுக கொண்டு வந்த திட்டங்களை, தலைவர் கலைஞர் பார்த்து செய்த திட்டங்களை தடுக்காம அதை தொடர்ந்து செஞ்சதுனாலதான் இன்னும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு.
இன்னைக்கு நன்றி அறிவிப்புக்கு வர்றான் 5000 பேர் தான் வரணுங்கிறப்ப 5000 பேர் தான் உனக்கு ஓட்டு போட்டாங்களா? 5000 பேர் தான் உனக்கு ஓட்டு போட்டாங்களா? 5000 பேர் தான் வரணுமா? அந்த அந்த ஏரியாவை பூரா தடை பண்ணி மக்கள் நடந்து போறான். ஒண்ணு வேணாம், 1 வருஷம் போதும். திமுக தொண்டர்களுக்கு நான் தைரியமா சொல்றேன், 1 வருஷம் போதும். நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம். இவனுடைய செயல்பாடுகள் மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க. உணரட்டும். எதிர்ப்பே இல்லாத ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஆட்சியை நம்ம கொடுத்திருந்தோம். நான் கடைசி நேரத்தில் நம்ம அஜாக்கிரதையினால இழந்துட்டோம். உள்ள சில கோஷ்டி பூசனால நம்ம அதை இழந்திருக்கோம். வேதனை இருக்கு. ஒருத்தர் சொல்றான், திமுக தலைவரையும் திமுக பொதுச் செயலாளரையும் தோற்கடிச்சிட்டேங்கிறான். திமுக தலைவர் தோற்றது எதிர்பாராதது, ஆனா திமுக பொதுச் செயலாளர் தோற்றது எதிர்பார்த்தது. ஏன் அவருக்கு ஒரு ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா அண்ணன் துரைமுருகனுக்கு? வேணாங்க எனக்கு, அதுதானே அவருக்கு மரியாதை இருந்திருக்கும். வேணாங்க எனக்கு, நான் போட்டியிட விரும்பல, வேற யாராவது இளைஞருக்கு கொடுங்க. ஏன்னா தலைவருக்கு சொல்றதுக்கு தயக்கம். அந்த தயக்கம் தாங்க நமக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம். அந்த தயக்கம் தான். திருச்சியில் அண்ணன் நேருக்கு பிடிக்கல அப்படிங்கறதுக்காக 4-5 மாவட்ட 4-5 எம்எல்ஏகளுக்கு திருப்பி கொடுக்காம இருந்தோமே, அதுதான் தவறு. திரு நேரு அவர்கள் உழைப்ப நான் மதிக்கிறேன். திரு நேரு அவர்கள் முதன்மை செயலாளர், ஆனா தலைவர் தாங்க தலைவர், கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் இல்லையா? நீங்க என்ன சொல்றது? இவங்க தாங்க வேட்பாளர். 4 முறை வெற்றி பெற்றிருக்காரு, அவர் தாங்க இங்க வேட்பாளர். அதுதானே நமக்கு வேணும். இந்த கூட்டணிக்காண்டி ஒரு தலைவர் போட்டிருந்தாங்க, டிஆர் பாலு. 85 வயசாச்சுன்னு நினைக்கிறேன் நியர்லி. அவருக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? இந்த கூட்டணிகளுடைய முரண்பாடு, கூட்டணிகள் சரியில்லை அப்படின்னா தூக்கி வீசிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். நம்ம 2014 ஜெயலலிதா செஞ்ச என்ன செஞ்சுச்சு? எல்லாரையும் போங்கடான்னு சொல்லிட்டு தனியா நின்று ஜெயிக்கலையா ஆட்சி? அது இப்ப போச்சு ஆட்சி அதிகாரம். அதை நீங்க தனியா நின்று இது பண்ணி இருந்திருக்கலாமே. இன்னைக்கு வைகோ மகன் சொல்றான், வேற வழி இல்ல, நாங்க கூட்டணியில நின்னுட்டோம், சின்னத்துல நின்னுட்டோம், வேற வழி இல்ல, இல்லன்னா என்ன செஞ்சிடும் துறை வைகோ சொல்றான். இன்னைக்கு 27ஆம் தேதி தான் அவங்க முடிவு பண்ணி சொல்ல போறாங்களாம். ஏன் 27 வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க? நீ என்னைக்கு ஜோசப் விஜய் உன் வீட்டுக்கு வர போகும்போது என்னுடைய பணிக்காரங்க, என்னுடைய பணியாட்கள்லாம் இதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்ன பத்தியா? நீனே ஓட்டு போட்டிருப்ப, உங்க அப்பனே ஓட்டு போட்டிருப்பான் இது விசிலுக்கு. அது உறுதியா சொல்றேன் நான். பணியாட்கள் போட்டான்னு சொன்னா நீ எதுக்கு? அப்ப நீ ஒரு கூட்டணியில இருக்க, நீ என்ன செஞ்சிருக்கணும்? எத்தனை இதா இருந்தாலும் விஜய் என் நண்பர் தான், அது இல்ல. அது கூட்டணி தர்மத்தை மீறி யாரும் ஒரு ஓட்டு மாத்தி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லல? அப்ப திமுக தலைவர் ஒரு நாகரிகமான தலைவர், எதுவும் செய்ய மாட்டாருங்க. ஜெயலலிதா இருந்திருந்தா நடந்திருக்குமா? இது ஜெயலலிதா இருந்திருந்தா ஜோசப் விஜய்ங்கிற ஒரு மனிதனை வெளியே வந்திருக்க முடியாது. இன்னைக்கு திருமாவளவன் ஒரு கட்சியின் தலைவர், அவர் மேல நமக்கு எந்த இது, அவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு. தலைவர் கலைஞர் தலைவர் பினராயி விஜயனோட அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாருங்க. திருமா எங்கேயோ முன்னால இருக்கா, பின்னால் இருக்காருங்க. அதை கூட்டிட்டு முன்னால நிறுத்தி அவர் கையை பிடிச்சு வாங்க திருமான்னு சொல்லிட்டு அவ்வளவு பொத்தி பொத்தி பாதுகாத்தாருங்க. இன்னைக்கு இந்த சந்திரமோகன் ஒருத்தன் இருக்கான், சந்திரமோகன் தான் நினைக்கிறேன் அவன் இந்த பள்ளிக்கல்வித்துறையில ஒருத்தன் இருக்கான், ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒருத்தன் இருக்கான் பதிலா. அவன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆனதுக்கு பிறகு ரவிக்குமார், விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதினாராம். யாரு? சந்திரமோகனுக்கு. அவன் எழுதின உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டான். அதை சோசியல் மீடியால போடுறாரு ரவிக்குமார். நாங்க கேட்ட உடனே நீங்க கேட்டு எத்தனை செஞ்சு கொடுத்தாம அப்பெல்லாம் சோசியல் மீடியால திரு ரவிக்குமார் போடவா செஞ்சீங்களா? நீங்க அரசியல் பேசுவோம். இன்னைக்கு ஆராசாவையும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைவரும் சரி, மிகவும் கொச்சையா விமர்சனம் பண்றாங்க. நம்ம நாகரிகமா ஒரு விமர்சனம் பண்ணாங்கன்னா எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு 5-6 டெலிபோன் வருது. அவர் விசிகா மாவட்ட தலைவர் அங்கே ஒருத்தர் இருக்காரு முதுகுளத்தூர்ல, அவர் எனக்கு வாட்ஸ்அப் பண்றாரு, நீங்க ரொம்ப இதா போடுறீங்க, இனிமே போடக்கூடாது. 4-5 பேர் தொடர்ந்து அடிக்கிறான். சீர்காழியில இருந்து ஒருத்தர் மெசேஞ்சர் அனுப்பியிருக்கான், அவ்வளவு வாய்க்கூசாத வார்த்தையில மெசேஞ்சர் அனுப்பியிருக்கான். ஏன்னா விசிகா அப்படின்னா 1996 1949 இது கட்சி ஆரம்பிக்க போகும்போது திரும்ப பச்சை குழந்தைடா.
என்ன தெரியும் உங்களுக்கு அரசு? 1996க்கு பின்னாலதான் அவர் வர்றாரு, அப்படியே வேலையை ரிசைன் பண்றாரு. 2000 வாக்குல தான் அவர் கட்சிக்கே ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னால அது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குடா. 1985ல கொடி பிடிச்ச தொண்டன்டானா, 1985ல கொடி பிடிச்ச தொண்டனா, வேலை பார்க்கும் போகும்போதே கொடி பிடிச்ச தொண்டனா. இன்னைக்கு திருமாவ பேசக்கூடாதா, அரசியல் ரீதியா கூட விமர்சனம் பண்ணக்கூடாதா, அப்படி இப்படின்னு அப்படிங்கிற இங்க இந்த இதெல்லாம் பூச்சாண்டிலாம் வேறாட்ட வச்சுக்குங்க. நான் திமுக காரன் மரியாதையோட எழுதுவான், நாகரிகமா தான் எழுதுவான். உங்களை மாதிரி அநாகரிகமா எழுத மாட்டான், கமாண்ட்ல எல்லாம் அநாகரிகமா போட மாட்டான். அரசியல் ரீதியா பேசுவான். நீங்க கூட்டணியில இருக்கிற வரைக்கும் உங்களை விமர்சனம் பண்ணல, கூட்டணியில் இல்லாத போகும்போது நாங்க விமர்சனம் தான் பண்ணுவோம். 100 பேரை வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப இப்படி பேசுறீங்கன்னா எங்க கோடிக்கணக்கான தொண்டை நீ மொத்த பேர் எழுந்தானா என்னடா பண்ணுவீங்க? எவ்வளவு காலத்துக்கு அநாகரிகமா எழுத முடியும்? ஜோசப் விஜய் 2000 எலெக்ஷன் நேரத்தில் வந்தாரு, அப்படின்னாரு, இப்படினாரு, அது பண்ணாரு. இனி வர சொல்லுவேன். அந்த 5 இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு காமிக்கட்டும். 5 இடைத்தேர்தல் பிளஸ் அநேகமா மதிமுக ஒரு மதிமுக மானரோசம் உள்ள வைகோவா இருந்துச்சுன்னா ரிசைன் பண்ணணும். நீ கண்டிப்பா ரிசைன் பண்ண. 27 பொதுக்குழுக்கு பின்னால நீ ரிசைன் பண்ணணும். ஏன்னா அவங்க இது வாங்கியிருப்பாங்க, வாரிய தலைவர் கேட்டிருப்பாங்க, ஏதாவது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் எம்எல்ஏவா நிப்பாட்ட சொல்லுங்க, வாங்கன்னு சொல்லிருப்பாங்க. இல்ல 2 பேருக்குள்ள அமௌண்ட் தந்திரேன்னு சொல்லியிருப்பாங்க. 27 பொதுக்குழுல முடிவு பண்ணிடுவாங்க, நாங்க ரிசைன் பண்றோம். தாராளமா ரிசைன் பண்ண. கடையநல்லூர்ல சிங்க குட்டிகள் இருக்காங்க, சீர்காழியில திமுக சிங்க குட்டி இருக்காங்க, ஜெயிச்சு வருவான். திமுக ஒண்ணு தளர்ந்துலடா. எங்க தலைவருடைய அந்த சில தவறான முடிவுகள், இந்த கூட்டணியில சம்பந்தமா தவறான முடிவுகள்னாலதான் எங்களுக்கு உண்மையில இந்த பின்னடைவு. அது தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, என்னன்னு சேர்க்கல. இன்னைக்கும் கலாய்வுக்கு 38 பேர் அனுப்பியிருக்காங்க, கலாய்வா பண்றாங்க. இங்க தலைவருக்கு தலைவர் நம்பி இருக்காங்க சிலரை. அதனால நம்ம வேற இன்னும் உள்ள பேச விரும்பல. ஏன்னா கட்சி ஒரு தோல்வியில இருக்கு, கட்சி தொண்டர்கள் ஒரு தளர்ச்சியான மனநிலையில இருக்கலாம், இருந்தாலும் உள்கட்சி விஷயத்துல பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். 2021ல ஆட்சிக்கு நம்ம வந்ததுக்கு பின்னாலையும் சரியா அதுக்கு முன்னாலையும் சரி, நம்ம கட்சியில உள்ள பிரச்சனைகளை தான் நான் ஜாஸ்தி எழுதிக்கிட்டு இருக்கேன். வாழ்க வளர்கன்னு சொல்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க எழுதுறதுக்கு. வாழ்க வளர்ன்னு மாவட்ட செயலாளர் நடக்கிறதையும், படுக்கிறதையும், உட்கார்றதையும், தூங்குறதையும் வீடியோ போடுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. தலைவர் வர்றதையும், எல்லாரும் அமைச்சர்கள் வர்றதையும் போறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா கட்சியில என்ன பிரச்சனைகள், கட்சியில அடிப்படை தொண்டனுடைய ப்ராப்ளம் என்ன, கிளை செயலாளருடைய ப்ராப்ளம் என்ன, ஒன்றிய செயலாளருடைய ப்ராப்ளம் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வந்த வேணாம். பாஜக காரன்னாங்க, துரோகின்னாங்க, ஜாதி வெறியன்னாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் இன்னும் இந்த இயக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம். செத்து போற வரைக்கும், இந்த உடல் மண்ணில் போய் அடக்கம் பண்ற வரைக்கும் கருப்பு சிவப்போட தாண்டா போய் சாவோம். அது எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்த உணர்வுடா. வேற எந்த கட்சியிலையும் அந்த உணர்வு இருக்குமா? இன்னைக்கு போனவன் போறான். எத்தனை திமுக இருந்து போனவன் யாரு போயிருப்பான் நீங்க? பெரும்பாலும் வந்தவன் போயிருப்பான். பதவியும் பணத்தையும் ஆசைப்பட்டீங்க வந்தான் பாத்தீங்களா, அவன் போயிருப்பான். உணர்வுள்ள திமுக கார எவனும் போக மாட்டான்டா. அவன் ரத்தத்துல ஓடுறதுல திமுகங்கிற எழுத்துக்கள். அது ஒரு வாரிசா இருக்கான்னா, அப்ப வளர்த்த வாரிசு உண்மையான வாரிசா இருந்துச்சுன்னா போக மாட்டான். போறோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை காலத்துக்கு விஜய்ங்கிற இந்த இதை பிடிச்சு நிக்க முடியும்? வரட்டும், அரசியல் வரட்டும், பார்க்கத்தான் போறோம். அவன் சொல்லிட்டான்ல, தவேக்காவுக்கும் திமுக தான் போட்டின்னு, வா களத்துக்கு வா. எனக்கு இனி எந்த இதுவும் கிடையாது. திமுக வந்து சொந்தமா நிக்க போறான், எல்லா தொகுதியிலும் சொந்தமா நிக்க போறான். இந்த எஸ்டிபிஐ இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு. அநேகமா இவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னு தெரியல, அவருடைய என்ன சொல்றாருன்னு தெரியல. அதை வச்சுதான் அடுத்த கட்ட முடிவு தலைவர் எடுப்பாரு. எதுவானாலும் எதையும் சந்திக்கிற திராணியோட தெம்போட எந்த தொண்டரும் தளர்ந்து விடமா எல்லாம் நினைச்சிருவாங்க. எல்லாம் நினைப்பாங்க திமுக ஓரம் கட்டிட்டாங்க, அழிஞ்சு போச்சுன்னு. நாங்க அழியலடா. திமுக எப்பவும் அழிக்க முடியாது. அழிஞ்சது இந்த கூட்டணி தான். போய் சேருங்க, எல்லாரும் போய் சேருங்க. இங்க காங்கிரஸ் போய் சேருங்க, விசிகா சேருங்க. ஐயோமல் நல்லா தாங்க இருந்துச்சு. எங்க ராமநாதபுரம் மாவட்ட எம்பி ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவர் போனாரு, ஐயோமல் ஜொலிய முடிச்சிட்டாரு. பேசிக்கா அவர் ஒரு வியாபாரி, அவர் ஒரு எஸ்டி கொரியர் வச்சிருக்காரு. அவர் வியாபார நோக்கத்தோட போறாரு. அவர் இந்த இயக்கத்தை அந்த ஐயோமல ஜொலிய முடிச்சிட்டாரு. ஐயோமல் அதாவது ஆரம்ப கட்டத்துல முஸ்லீம் லீக் இருந்துச்சு, இப்ப இல்லங்க. கேரளால உள்ள 11 தொகுதி நிலையான இருக்கட்டும். எங்க ஏதாவது தொகுதியில போய் நீங்க ஜெயிக்க சொல்லுங்க,
தனியா நின்று ஜெயிக்க சொல்லுங்க, இல்ல இனிமே விஜயோட போய் நின்னுமே ஜெயிக்க சொல்லுங்களேன். இந்த முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், இந்த இவரா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல விஜய் தாவேகா ஆதரவோட போய் நின்னாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கௌரவமா இருக்கும். விசிகா நண்பர்களுக்கு சொல்றேன், நாங்க திமுக காரன் தவறா எழுத மாட்டான். சும்மா வந்துட்டு போன் பண்றது, இந்த மெசேஞ்சர்ல வந்து அசிங்கமா திட்டுறதெல்லாம் நிறுத்திக்கங்க. என்ன ஜாதி பாக்குறவன் எல்லாம் திமுக காரன் எல்லாம் வந்து எழுத ஆரம்பிச்சிடறான், இவன் ஜாதி வரியன் ஜாதி வரன். எந்த காலத்துல நாங்க ஜாதி வரி பார்த்தோம்? எப்ப திமுக சேர்ந்தோமோ ஜாதியெல்லாம் தூக்கி வீசி எடுத்தாங்க, திமுக சேர்ந்திருக்கோம். திமுக தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, தெம்பா இருங்க. இறங்கி அடிக்கத்தான் போறோம். இப்ப 5 தொகுதியில இறங்கி அடிக்கத்தான் போறோம். மதுராந்தகத்தை ஆகட்டும், பெருந்துறை ஆகட்டும், எந்த தொகுதி திருச்சி கிழக்கு ஆகட்டும், இனி இந்த வைகோ ரிசைன் பண்ற 2 தொகுதி ஆகட்டும், இறங்கி எடுப்போம். துறை வைகோ மகன் துறை, உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, தெம்பு இருந்துச்சுன்னா ரிசைன் பண்ணிட்டு எம்பி தொகுதியில் நின்றா. வைகோ அப்படித்தான் இருக்கா, துரோகம் தான் வைகோன்னா. வைகோ மகனாவது இருக்கானா, அது துரோகத்தின் உச்சமா இருக்கான் அவன். இந்த இடைத்தேர்தல் 5 தொகுதியை நம்ம அடிச்சிட்டோம்னு வச்சுங்க, 5+2 7 தொகுதி அடிச்சிட்டோம்னு வச்சுங்க, ஜோசப் விசைய கதற விடலாம். இன்னைக்கு பாக்குற 10 பேர் 100 பேர் ஏறி குதுக்குறான், வர்றான், ஓடுறான், அதெல்லாம் இல்லங்க அரசியல். திண்டுக்கல்ல ஜெயிக்கத்தானே செஞ்சோம், தென்காசியில ஜெயிக்கத்தானே செஞ்சோம், தஞ்சாவூர்ல நுழைய முடிஞ்சா. ஏன் சென்னையில தோத்தோம் அப்படின்னா, அந்த மாமன்ற உறுப்பினருடைய அட்ராசிட்டி, அந்த பகுதி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்த கீழ்மட்ட வட்ட செயலாளர் கூட அவன் குரலை கூட கேட்க வர்றதில்லை. அறிவாலயத்தில் போய் தலைவர்கிட்ட சொல்றதுக்கு போனவன அவன் குரலே கேட்கல, எதுவுமே கேள்விப்படல. வெறுத்து போய் தாங்க யார் வேணாலும் வரட்டுங்கிற முடிவுக்கு வந்ததான் சென்னை நமக்கு தோல்விக்கு நம்ம தான் காரணம். ஏன் சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில ஜெயிச்சது, துறைமுகத்துல ஜெயிச்சது, மத்த இடத்துல ஜெயிக்க முடியாதா? நமக்கு ஜெயிப்போம், திருப்பி வருவோம், ஜெயிப்போம். ஆனா இன்னொன்னு எனக்கு சொல்லணும், அந்த ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு இது ஆரம்பிச்சாங்கல்ல, ஒரு குரூப்ஸ் பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இது ஆரம்பிச்சாங்க. அவங்க முயற்சி நான் பாராட்டுறேன். அதுலயே ಒಂದು முரண்பாடு பாருங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே டிஎம்கேன்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஜென்சி அப்படின்னு போட்டு ஏதாவது ஒரு பொதுவான பேர் வச்சிருந்திருக்கலாம், அதுல சேர்த்து டிஎம்கேன்னு போட்டீங்க. சரி, டிஎம்கேன்னு போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த போறீங்க. அதுக்கு பின்னால அதுல உள்ள அசரப்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு, நாங்க நடத்த போனோம், நாங்க ஒரு அதாவது எந்த கட்சியும் சாராமல், ஆல்ரெடி டிஎம்கேன்னு நீங்க போட்டுட்டீங்க, அதுக்கு பின்னால எந்த கட்சியும் சாராம நாங்க கேட்டோம், ஆனா அவங்க தரமாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு இடம் கேட்டோம், அதை தர முடியாது அப்படின்ட்டாங்களா. தர முடியாதுன்னு சொன்னதுக்கு பின்னால அங்கே இன்னொரு இடத்துல கேட்டுட்டு கடைசியில அறிவாலயத்துல புக் பண்ணிருக்காங்க. அறிவாலயத்துல புக் பண்ண போகும்போது நம்ம வழக்கறிஞர் அணி செயலாளர் முன்னாள் எம்பி திரு என்ஆர் இளங்கோ பேசுறாரு. என்ஆர் இளங்கோக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாதுங்க. இந்த இயக்கம் வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்கள பத்தி பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்குங்க. தோத்தது நம்ம தலைவருங்க. எல்லாத்தையும் நம்பி, எல்லா மயிர்களையும் நம்பி தோத்தது என் தலைவங்க. எனக்கு கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தை எந்த மயிராண்டியாலும் தடுக்க முடியாது. என்ஆர் இளங்கோ பேசுறாருங்க. அவங்க அந்த பசங்க போய் கேட்டாங்க, ரூம் கேட்டாங்க, ஒரு இடத்தை கேட்டாங்க, தர முடியாதுன்னு காவல்துறை, அவர் காவல்துறைக்கு ஒரு நன்றி, முதல்வருக்கு ஒரு நன்றி, நீங்க அனுமதி மறுத்ததுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவங்க பசங்களுக்கு கொடுக்கலையா, இவர் அறிவாலயத்துல கொடுத்தாங்களா, அதுக்கு அவர் நன்றி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க திமுக இன்னமும் திமுக கோட்டை தானே சென்னை, போன மாசம் வரைக்கும் கோட்டை தானே, இப்ப வரைக்கும் மாநகராட்சியில நம்ம தானங்க இருக்கோம், மாநகராட்சி சேர்மன் நம்ம தானங்க. ஒருத்தன் திமுக காரனுக்கு ஒருத்தன் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்துட முடியுமாங்க? அவன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கறிஞர் செயலாளர் சொல்றாரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது கெத்தா வேற சொல்றாரு. என்னங்க அரசியல் பண்றீங்க? ஏன் கொடுக்க முடியாது? சட்டப்படி போராடி அதே இடத்துல திமுக காரன் பேசணுங்க. அதுதானங்க நம்ம கெத்து. பயந்துட்டு அறிவாலயத்துல மீட்டிங் போட்டாரா, அத ஒரு வழக்கறிஞரின் செயலாளர் கெத்தா சொல்றாரு. அவரு ஏன் வழக்கறிஞருங்க சங்க தலைவரா பிஜேபி சேர்ந்த பால் கனகராஜ் ஜெயிக்கிறாரு, செயலாளரா தாவேக்கால இருந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்.
திமுக 75 ஆண்டுகள கட்சிங்க. என்ன வழக்கறிஞரை வளர்த்தீங்க, என்ன வழக்கறிஞர்களை உருவாக்குனீங்க, என்ன ஒரு சங்க தலைவர் தேர்தல்ல நம்மளால ஜெயிக்க முடியல, ஒரு செயலாளர் தேர்தல் நம்மளால ஜெயிக்க முடியல. என்னங்க அரசியல் வழக்கறிஞர் நீங்க வச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் தோல்வி. எனவே இனி தவறு யார் பண்ணாலும் சரிதான், எந்த கூட்டணி கட்சியா இருந்தாலும் எந்த தவறு பண்ணாலும் நீ நேரடி அடிதான். ஏன்னா தோத்தது இயக்கம். எல்லாம் செஞ்ச தலைவர் அந்த தூங்காம கூட இருந்த அவர் உழைச்ச உழைப்புக்கு கடைசியில கிடைச்சது என்ன? இதுக்கு காரணமா நம்மளுடைய அஜாக்கிரதாங்க. மாறணும், மாற்றுவோம். தூங்க மாட்டான் திமுக காரன், காலை ஆட்டிட்டு தான் தூங்குவான்.